கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ட்ராமா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் குயின் ஷீஷி. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜன்னல் கதவை திறந்துட்டு கிட்ட யாராவது வந்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்ல, ஒழுங்கா ஜன்னலை விட்டு கீழே இறங்கடினா அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்க. இங்கே பாருங்க, உங்களுக்குலாம் மனசாச்சே இல்லையா? நான் எவ்வளோ சின்ன பொண்ணு, எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பணக்காரன். அவனை கட்டிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் கிரிக்கின்னு சொல்ல, யார் கொடுத்து வச்சிருக்கணும்? அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்து அவனால நடக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு போய் என்னை கட்டி வைக்க பார்க்குறீங்கன்னு இவ திட்டிகிட்டு இருக்க. அவனால நடக்க முடியாதுன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? இந்த உண்மையை பற்றி நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி முழிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கடவுளே என்னை காப்பாத்தே, இந்த பைத்தியக்கார குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டே என்னை போட்டு படாத பாடுபடுத்துறாங்களே, என்னால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. யாராவது கிட்ட வந்தீங்கன்னா குதிக்கிறது கன்ஃபார்ம்னு சொல்லி இவ மட்டிட்டு இருக்க. மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அடிக்கடி பற்ற போதுன்னு சொல்ல, என்னடா என் பேச்சு கேட்க மாட்டீங்களா, நான் இப்பவே குதிக்கிறேன் பாருங்கன்னு இவ குதிக்க பார்த்தா நம்மளால தரையில் உள்ள ஜன்னல் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இவ்வளோ சீனும் போட்டுட்டு இருந்திருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சும்மா நடிச்சிட்டு இருக்காம எந்திரிச்சு கிளம்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, ஐயோ என்னால் நடக்க முடியலப்பா மயக்கமா வருதேன்னு சொல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்காதுடி, நீ எப்படி கிளம்ப மாட்ட, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களை விட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண இவன் மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்கா. ஐயோ நான் வீட்டுக்கு போனேன், யாராவது என்ன வீட்டுக்கு கூட்டு போங்களேன்னு இவ கத்திட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் இவன் இந்த கத்திட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எதுக்காகடி காட்டு கத்துறன்னு இவன் கையில் வச்சிருக்க தமிழர் தூக்கி அவன் மூஞ்சில் போடுற மாதிரி போக, அதை பார்த்தோன்னே இவன் டக்குன்னு வாய மூடிடுறான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்துட்டு இருக்க. அவனோட பட்லர் பார்த்தீங்கன்னா, சார் இவங்க தான் உங்களோட ஃபியான்சி, அவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்ல, இதை தூக்கி வெளியே போடு, பார்த்தாலே பிடிக்கலன்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இதுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட மாமியார் தான் வராங்க. என் மருவங்க மேலே யாரு கையை வச்சாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு இவங்க கெத்தா இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கு. என்ன இவங்க காத்துல பறந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ வாய் பொழுந்து பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அவங்க நேராக ஹீரோயின் மேலே வந்து இடிச்சிடுறாங்க. அப்படி இடிச்சதுல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே வந்து விழ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ அவ இப்படி கிஸ் பண்ணதில்ல ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனோட உதடு இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இவனும் பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். இதில் 6 பேக் வேறையான இவ தொட்டு பார்த்துட்டு இருக்க. இவ மனசில் யோசிக்கிற எல்லாமே ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்கிறது. என்ன இவ பேசுகிற எல்லாம் எனக்கு கேட்குது, இவனை பற்றி இப்படி வேற யோசிக்கிறாள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட அவள் பின்னாடி அடிபட்டுருது. பார்த்தா இவளுக்கு வலி எடுக்கு, இந்த சைடு ஹீரோக்கு வலி எடுக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அவள் கீழே விழுந்தா எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. இவ கீழே விழுந்ததை பார்த்த உடனே ஹீரோட அம்மா தான் வந்து அவளை தூக்கி விடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியாமான்னு சொல்ல, ஆண்டி என்னோட திங்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீ ஓட பார்க்க எங்கே போக பார்க்குற, உன்னோட பழைய திங்ஸ்லாம் உனக்கு தேவையே இல்லை, உனக்காக புது திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு இவங்க காஸ்ட்லியான நகை ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்புலன்னு தோணுது, ஆனால் வாழ்க்கை வீணாக போயிருமே அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கு. இது எல்லாமே ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்குது. இப்போ இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருமா, நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், கடைசி வரைக்கும் நானே உன்னை கூட இருந்து பார்த்துக்கிறேன், என்னால் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அவள் கையில் தங்க விலையில போட்டு விட, அதை பார்த்தோன்னே இவன் மனசு மொத்தமாக மாறி போயிடுது. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, அவரை கல்யாணம் பண்ணிட்டு பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே அவங்க பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ அவங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தவொடனே என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அவன் பேச்சு யாருமே கேட்கல. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் கல்யாணம் பண்ணுற இடத்துல தான் இருக்காங்க. இவனை பார்த்தீங்கன்னா, அடி பாவி ஒரு தங்க வழியிலுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இவளை கேவலமாக பார்த்துட்டு இருக்க. எனக்கு நகை தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷமாக ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க வாங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு இவ செல்ஃபி எடுத்து அந்த ஃபோட்டோவை அவங்க அப்பா காமிச்சு விட, அதை பார்த்த உடனே அவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா அவளுக்கு போய் இவ்வளோ நல்ல வாழ்க்கை பார்த்து வச்சிருக்கீங்க, அதுவும் அவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்ல, சும்மா இருமா, அவனை ஆக்சுவலாக உனக்கு தானே பார்த்தோம், நீ கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அவன் வாழ்க்கையே வீணாக போயிருக்கோம், அதனால தான் அவளுக்கு கட்டி வச்சு, ஆக்சுவலாக அவன்கிட்ட நீ தப்பிச்சிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியா தன்னோட கடமையை பண்ணுறேன்னு இவ கிச்சனில் சமைக்கிறேன்ற பேரில் கறிக்கி வச்சுட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இவன் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உசுரையே என்னை விட்டு அனுப்பாம விட மாட்டா போலியே அப்படின்ற மாதிரி இவன் பயத்துல பார்த்துட்டு, உண்மையாவே அவ சமைச்சிட்டு தான் இருக்கலான்னு கேட்க, ஆமா சார் அவங்க உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க, உங்க மேல அந்த அளவுக்கு பாசம் அப்படின்னா அவர் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவ ஹீரோக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது கையை சுட்டுக்க, இந்த சைடு ஹீரோக்கு கை வலிக்குது. இப்ப வர பார்த்தீங்கன்னா, சார் உங்களோட பொண்ணான காலம் ஆரம்பமாயிருச்சுன்னு சொல்ல, விளங்குச்சு அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு
சமைச்சு எடுத்துகிட்டு வரா. பார்த்தா சாப்பாடெல்லாம் கருகி போயிருக்கு. இது உங்களுக்காக தான், நானே ஆசையாக செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல, இதை தின்னா நான் செத்தே போயிடுவேன், போய் தொலைடி அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு, எனக்கு பசி எடுக்கல, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, சாப்பாடை சாப்பிட்லன்னா எப்படியும் ஒரு வருஷத்துல நீ செத்து போயிடுவ, அது வரைக்கும் அது உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும், நீ என்ன சொன்னாலும் நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு, விட்டா என்ன போட்டு தள்ளிடுவா போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு தனியாக உட்காந்துட்டு இருக்க. அவனுக்கு ஏதோ மோசமான ஸ்மெல் வருது. இன்னும் ஏதோ மோசமான ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா நம்மளால நத்தக்கறி சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு பொன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் நத்த நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்ல, இவர் சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோக்கு வாமிட்டே வந்துடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோயினை பார்க்க வந்துட்டு இருக்க. இவர் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு உனக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னா மாசத்துக்கு 1 மில்லியன் தரேன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு இவ சந்தோஷத்துல நத்தக்கறியை ஒரே வாயில போட்டு முழுங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு வாந்தியே வர்ற மாதிரி ஆயிடுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீல் எனக்கு ஓகே, மறக்காம 1 மில்லியன் கொடுத்துருங்கன்னு கையை நீட்டிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அவன் உடம்பு ஃபுல்லா யாரோ டச் பண்ற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த சைடு நம்மளால குளிச்சுட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா அங்க எங்கன்னு டச் பண்ணி அவன் உடம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தவனே இவனை பாத்தீங்கன்னா வேணா எந்தெந்த இடத்த தொட போறான்னு தெரியலையே, என் வாழ்க்கையே வீணா போச்சு, ஒரு விளைவுல கிஸ் பண்ணதுனால தான் இப்பெல்லாம் தோணுதோ அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு நைட் எல்லாரும் தூங்கின நேரமா பார்த்து இவன் ஹீரோனை பார்க்க வந்துடுறான். வந்து பார்த்தா இவன் அசந்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்த உன்னை கிஸ் பண்ணதுலேருந்து தான் உன் மனசில் உள்ளது எல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிக்குது, உனக்கு அடிப்பட்டாலே எனக்கு வலிக்குது, ஒருவேளை நான் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு அது என்னை விட்டு போயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அவளை கிஸ் பண்ணலான்னு வர, இவ தூக்கத்தில் ஹீரோக்கு ஒரு அறையை போட்டுட்டு, மான்ஸ்டர் என் கிட்ட வராத, வந்து நான் கொண்டு போட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவனே இவனை பார்த்தீங்கன்னா, இனியா நீ அடிக்கிற, உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிடலான்னு வந்துட்டு இருக்க. இவன் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே இவ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தூக்க மாட்டிக்கிட்டு தொங்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இவன் பால் குடிச்சிட்டு இருக்கா. அந்த பால் லைட்டாக ஹீரோவோட சட்டை மேலே பட்டுருது. அதை பார்த்தவொன்னே இவன் சட்டையை கழட்டால் வர, யோ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுவும் பண்ணது, நான் தொடச்சி விடுறேன்னு இவன் ஹீரோவை தொடச்சி விட்டுட்டு அவனோட சட்டையை கழட்டிட்டு, இதுக்காக தானே நான் தொடச்சி விடுறேன்னு சொன்னேன்னு இவன் ஹீரோவை சைட் அடிச்சுட்டு நான் அங்கே இங்கன்னு தொட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பாவி, உன் மனசில் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஒழுங்கா கையை எடுத்துட்டு போடி அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள திட்டு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை அங்கே இங்கன்னு பிடிச்சி அமைக்க பார்த்துட்டு இருக்கா. இப்போவே இப்படி அமைக்க பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டே வர, பைபிளை கிஸ் தான் பண்ண போறானா அப்படின்னு வச்சுட்டு இவன் ஊன்னு வாயை வச்சுக்கிட்டு வர, பார்த்தா 2 பேருக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி அங்கிட்ட இங்கிட்ட இடிச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கையை எடுத்துட்டு போய் தள்ளடின்னு அவன் போகலான்னு பார்க்க, சே ஏதா சான்ஸ்னே இவனை கிஸ் பண்ணலான்னு பார்த்தேன், லைட்டாக டச்சும் பண்ணியிருப்பேன், இந்த சான்ஸ் போய் இப்படி மிஸ் ஆயிடுச்சே, அடுத்த தடவை அது எப்படியாவது இவனை கிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கு. இவன் என் கற்பை என்கிட்டேருந்து வாங்காமல் விடமாட்டா போலியே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ மதியம் ஆகுது. மதியம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா கேக் செஞ்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா கையில் வாழைப்பழத்தோடு உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு உனக்கு கிஸ் பண்ணியே தீர வேண்டிய அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அந்த பழம் எல்லாத்தையும் வேகமாக சாப்பிட்டுட்டு, இதை தூக்கி கீழே போட்டால் நீ எப்படியும் கீழே விழுவ, அப்படி உன்னை பிடிக்கிற மாதிரி வந்து கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பிளான் பண்ணி இவன் சாப்பிட்ட பழத்தை கீழே போட்டுறான். இப்போ இவன் இப்படி போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க உங்களுக்காக தான் கேக் பண்ணேன் இந்தாங்கன்னு சொல்ல, இவன் பாசத்தோட கையை நீட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி கை நீட்டுறதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோ நினச்ச மாதிரி அவள் கால் ஸ்லிப் ஆகுது. இப்போ இவ ஹீரோ மேலே விழற மாதிரி வர, இவ கிஸ் பண்ற மாதிரி வாயை வச்சிட்டு இருக்க. ஆனா இவ கிஸ் பண்ணாம ஹீரோவோட மண்டையில இடிச்சிடறா. இவ இப்படி இடிச்சதுல ஹீரோக்கு பயங்கரமா வலி எடுத்துட்டு இருக்கு. பார்த்து வரமாட்டியா, அடுத்த தடவை அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு இருக்கு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் எதுக்காக என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான் ஒன்றும் புரியல. ஒருவேளை என் அழகுல மயங்கி என்னை காதலிச்சிட்டானோன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ அவளை பிடிச்சி தள்ள இவ கீழே விழுந்து மயங்கிடுறா. அடியே என்னாச்சு, நீ நல்லா இருக்கியா, உசுரோடு தான் இருக்கியான்னு இவன் கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அவகிட்டேருந்து பேச்சு மூச்சே இல்லை. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா யாராவது ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ண அவள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. டாக்டர் தான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பீரியட்ஸ் ஆனதுனால ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதனால தான் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்ல, அப்படின்னா காலையிலேருந்து என் வயிற்று வலிக்கு காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரி ஹீரோ அழுக ஆரம்பிச்சிடறான். சரி டாக்டர், என்னை எடுத்து விட்டு கிளம்புங்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு பதிலாக இவன் கஷாயம் குடிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு டாக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் அவர் யார் மேலே இவ்வளோ கேரிங்காக இருந்து நான் பார்த்ததே இல்லை, எந்த டாக்டரையும் வீட்டுக்கும் கூப்பிட்டதில்ல, என்னை ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்காரு, பொண்டாட்டி மேலே அவ்வளோ அக்கறையான்னு சொல்ல,
ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. அவரோட வசந்த காலம் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு இவர் சொல்லிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு வயிறெல்லாம் வலிக்கக்கூடாதுன்னு வயிற்றுக்கு ஹாட் பேக்லாம் வச்சு விட்டுட்ருக்க. இவ கண்ணு முழிக்கிறா. அதை பார்த்தவொடனே கையில் வச்சிருந்த கஷாயத்தை இது உனக்காக தான் சொல்லி கொடுக்க. ரொம்ப தேங்க்யூ ஹஸ்பண்ட்னு இவ்வளோ கஷாயம் குடிச்சிட்ருக்கா. பார்த்தா அது கஷாயம் இல்லை, சுகர் தண்ணி. ஏண்டா, சுடு தண்ணியில் சுகர் போட்டு குடித்தா எப்படா சரியாகும்? ஒழுங்காக கஷாயம் கூட வைக்க தெரில. அதுக்கு பதிலாக காடை கொடுத்து ஒன்று நீயே பார்த்துக்கன்னு சொன்னால் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்க. இவன் பேசினது ஹீரோக்கு கேட்ட உடனே டக்குன்னு காடை எடுத்து கொடுக்குறான். ஏண்டா, இதில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருன்னு சொல்ல. உண்மையாக சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல. ஒரே நாளில் நான் பணக்காரி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். இவகிட்டேருந்து தப்பிச்சா போகுதுன்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு வெளியே போக ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவன் வரமாட்டேங்கிறான். தயவு செஞ்சு என்னை விட்டுடின்னு சொல்ல, வெளியே பாருங்க சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, வெளியே போய் சுற்றி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வர முடியாது போடின்னு ஹீரோ இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோக்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் போனப்ப கூட இருக்கிற எல்லாரும் ஹீரோவை பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருப்பாங்க. பையன் பார்க்க அழகாக இருக்கான், ஆனால் அவனால் நடக்க முடியாது, வாழ்க்கையை நல்லபடியாக அமையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தவொடனே ஹீரோக்கு வெறி வந்து நடக்க ட்ரை பண்ணும்போது அவன் கீழே விழுந்திருப்பான். அதுலேருந்து ஹீரோ எங்கேயுமே வெளியே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. நீ கூட வந்தே ஆகணும் வாடான்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி டார்ச்சர் பண்ண. ஹீரோ பார்த்தீங்கன்னா யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களே, பட்லர் காப்பாத்தியா அப்படின்னு சொல்ல. பார்த்தா இவங்க 2 பேரும் பண்ணுறதை பார்த்தோன்னா பட்லர் கண்டுக்காம ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்க. இவன் ஒரு வழியாக ஹீரோவை காருக்கிட்ட கூட்டு வந்துட்டா. இப்போ செக்யூரிட்டி ஆளுங்களாம் சுற்றி நின்றுட்டு இருக்க. ஹீரோவை தூக்கி காரில் உட்கார வைக்க சொல்ல, யாராவது என் கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையை விட்டு தரத்திடுவேன்னு ஹீரோ சொல்ல. அதை பார்த்தோன்னா அவனுங்க எல்லாம் பயந்து போய் பின்னாடி போயிடுறானுங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனுங்க இல்லைன்னா என்னால் தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் ஒத்த ஆளா ஹீரோவை தூக்கி காருக்குள்ள போட்டு கதவை சாத்திடுறான். என்னங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க, நம்ம 2 பேரும் ஜாலியாக போகலாம் அப்படின்னு இப்போ இவன் ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர. அங்கே உள்ள பொண்ணுங்க இவனை பார்த்து வாய் பொழந்துட்டு இருக்காங்க. ஏய், ட்ராமாவில் வர பையன் மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் பாரு, வீல் சேரில் உட்காந்துருக்கிறது கூட ஏதோ ஐடல் மாதிரி இருக்குன்னு இவங்க எல்லாம் வாய் பொழந்துட்டு, ஏய் இந்த பையன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா, இவர் செலிப்ரிட்டியாக இருக்காரா, பார்க்க சூப்பராக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாம் வாய் பொழந்துக்கிட்டு ஹீரோ கூட ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு 20 ரூபாய், 2 ஃபோட்டோக்கு 50 ரூபான்னு இவன் ஹீரோவை வச்சு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ தலையில் கொம்பெல்லாம் மாட்டி விட்டுட்டு டக்கு டக்குன்னு காசு அனுப்புங்கன்னு இவன் காசு கலெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருக்க. இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்தவொடனே ஹீரோவோட முகத்துலேயும் சிரிப்பு வந்துட்டு இருக்கு. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அவளையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் ஹீரோ கூட ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணுறது பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடை போட்டேன்னா நல்ல வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அடி, உன் கடையை பற்றியெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம், என்னால் முடியல, என்னை காப்பாத்துன்னு சொல்ல. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாவம் அவரை விட்டுருங்க, அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு, ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு சொல்ல அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கடை போட போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தோன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளோ கூட்டம் வந்தால் நானாக இருந்தாலும் கடை போடணும் தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாகவே உனக்கு எனக்கு ஒரே மாதிரி தாட்பா, நான் நினச்ச மாதிரியே நீ இருக்குன்னு சொல்ல இன்னும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரிவா உள்ள போலான்னு இவங்க 2 பேரும் ஒரு கடைக்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட கசின் தான் வரான். அவங்க கசின் கூட இவ தங்கச்சி சுத்திட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவங்க தங்கச்சியை ஹீரோக்கு பார்த்தாங்க, ஆனால் ஹீரோவெல்லாம் நடக்க முடியாதுன்றதுனால நம்ம ஹீரோயினை கட்டி வச்சுட்டு இவன் கசின் கூட சுற்றிட்டு இருக்கா. இப்போ அவன் இவனை பார்த்தவொன்னே என்னவனை கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்க, இவன் காலில் அடிப்பட்டதுலேருந்து வெளியவே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இவன் பேசுகிறத பார்த்தவொன்னே ஹீரோக்கு கோவமாக வந்துட்டுருக்கு. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா எங்கள் பாருமா, இவன் கூட சுற்றி உன் இமேஜை ஸ்மைல் பண்ணிக்காதன்னு சொல்ல, நான் அவர் கூட சுற்றினால எனக்கு எந்த ஸ்பாயிலும் கிடையாது, சந்தோஷமாக தான் இருக்கேன். என் புருஷன் எந்திரிச்சு நின்னார்னா உன்னை விட ஹைட்டாக இருப்பார் தெரியுமாடா, என் புருஷனை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. அவர் எந்திரிச்சு நின்னார்னா நீ அவர் இடுப்புக்கு தான் இருப்ப. உன் கண்ணாடி கழட்டிட்டு பாரு, பக்கத்தில் நிற்கிறது உன் ஆளா இல்லை உங்கள் அம்மாவான்னு கூட உனக்கு தெரியாது, அந்தளவுக்கு கண்ணு பிடுங்கினவன் நீ ஏன் புருஷனை பற்றி பேசுறியான்னு சொல்ல. அதை பார்த்தவனா அவளை பார்த்தீங்கன்னா எங்கள் பாரு, உனக்கு யானை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, கட்டாயப்படுத்தி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுக்காக எங்களை போட்டு புலி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு மனசு வெறுத்து போச்சுன்னா வேற யாருக்கிட்டையாவது அந்த கோபத்தை காட்டுன்னு சொல்ல. எனக்கெல்லாம் ஒன்றும் மனசு வெறுத்து போகல, எனக்கு இந்த மாதிரி நல்ல புருஷன் கிடைச்சிட்டான்னு உனக்கு பொறாம, அந்த பொறாமையில் தானே பேசுற. உன் வயிறு எரியிற வாட இங்க வரைக்கும் வருது, ஆனா உங்க 2 பேருக்கு சரியான மேட்ச் தெரியுமா, பார்த்தாலே 2 லூசுங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உங்க 2 பேரையும் கலாய்ச்சி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. இப்போ அவ இப்படி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவ அந்த வாய் பேசுறா, நீ பார்த்துக்கிட்டே சும்மா இருந்துட்டு இருக்க, எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்ட பாருன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத செல்லம், இதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட பொசிஷன் எனக்கு தான் சொந்தமாகும், அவனால நடக்க முடியாது, சீக்கிரமே நான் CEO ஆயிடுவேன், அப்புறமா அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்ல. அடப்படா லூசுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவன் சமாதானப்படுத்தலான்னு பின்னாடியே போறான்.
இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனை எப்படியாவது நான் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும், அவன் CEO ஆகிறதுக்கு நான் விடவே மாட்டேன், என் புருஷனுக்கு தான் அந்த பொசிஷன் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் யோசிக்கிறத பார்த்தவொன்னே பட்லர் நான் நாளைக்கே கம்பெனி போகிறேன்னு சொல்ல ஹீரோ சொன்னதை பார்த்தவொன்னே அவர் ஷாக்காக, என்னங்க உண்மையாகவே நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்களா, என்னால் இதை நம்பவே முடியலன்னு இவன் சந்தோஷத்தில் எந்திரிச்சு குதிக்க பார்த்தா அவன் முட்டி அங்கே உள்ள டேபிளில் பட்டு வலி எடுக்குது. அதை பார்த்தவொன்னே ஹீரோக்கும் வலி எடுக்க, அடி பார்த்து விளையாட மாட்டியா, பாரு முட்டியில் அடிபட்டிருக்குன்னு ஹீரோ பேச இவருக்கு உண்மையாகவே என் மேலே லவ்வா இவ்வளோ கேரிங்காக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இவன் வைக்கப்பட்டு இருக்க. ஐயோ இவகிட்டேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வந்து ஆகணும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு என் மேலே காதல் இருக்கிற வரைக்கும் நான் பணக்காரி ஆகிட்டே போவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கேன். விளங்கிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியை தான் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கசினுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவர் ஆஃபீஸ் வர போகிறாராம். கண்டிப்பாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டார், ஏன்னா அந்த வீல் சேரை நான் தூக்கி போட்டுட்டேன்னு இவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வீல் சேரை தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு உங்கள் பட்லர் வந்து, சார் உங்கள் வீல் சேர் எங்கே போச்சுன்னே தெரில, இன்னைக்குன்னு பார்த்து காணாமல் போச்சுன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோட முகமே வாடி போயிடுது. இவன் இப்படி சுகமாக இருக்குதை பார்த்தவொடனே, என்னங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்ல, எப்படி கூட்டு போகிறேன், என்னை தூக்கிட்டா போகிறேன்னு ஹீரோ சொல்ல, தூக்கிட்டு போனால் என்ன தப்பு, எனக்கு கண்டிப்பாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியும் ஆகணும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நான் போகக்கூடாதுன்னு என் தலையெழுத்தில் எழுதியிருக்கு, அதனால் நான் போகலன்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு இவன் வேகமாக அந்த இடத்த வீட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு மீட்டிங்கை தான் கட்டுறாங்க. இப்போ அந்த மீட்டிங்கில் உள்ள எல்லாரும் எங்கள் பாஸை காணும் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு இவனோட கசின் வந்துடுறான். இப்போ கசின் வந்து ஹீரோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சிட்டு, டே எல்லாரையும் சமாதானப்படுத்துன்னு நினைக்காத, இனிமேல் இந்த கம்பெனிக்கு பாஸ் நான் தான் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா கசினால நடக்க முடியாதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு பதிலாக இந்த கம்பெனியை நான் பார்த்துக்கிறதுல என்னப்பா தப்பு, நீங்களாம் யோசிச்சு நல்ல முடிவெடுங்கன்னு சொல்ல, சரி சரி யோசிச்சு முடிவெடுக்கிறோன்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். பார்த்தா அவ ஹீரோவை சேர்லேயே உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இருக்க ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோ வீல் சேர் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சேர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் வாங்கன்னு சொல்லி ஹீரோவை தூக்கி சேரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்திருப்பா. அது எல்லாத்தையும் தான் இப்போ காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆஃபீஸை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், இந்த கம்பெனியை நான் பார்த்துக்குவேன்னு சொல்ல, உன்னால் நடக்க முடியாதுன்றப்ப உன்னை எப்படி சிஇஓவாக ஏற்றுக்குவோம், உங்களால் கம்பெனி இமேஜ் ரொம்ப ஸ்பாயில் ஆகுன்னு சொல்ல, என்னால் நடக்க தான் முடியாது, என் மண்ணிலே அடிபட்டிருக்கு, என்னோட திறமையெல்லாம் அப்படியே தான் இருக்குது, அதில் சந்தேகம் இருந்தால் பொறுத்திருந்து என்னோட வேலையை பாருங்கள், நான் இது வரைக்கும் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறந்து போயிட்டீங்களா, நடக்க முடியலாட்டி என்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்க முடியும், அதுக்கு நீங்கள் எல்லாம் துணையாக நிற்கணும்னு சொல்ல, சரியாக சொன்னீங்க, கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் துணையாக இருப்போம், இந்த கம்பெனிக்காக நீங்கள் பண்ண எதையும் நாங்கள் மறக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்களை மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கை தட்டிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு காது வழியே வர மாதிரி இருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களே பாஸாக ஏற்றுக்கிறோம், இனிமேல் நீங்கள் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போக, நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க பண்ணி இந்த கசின் கத்திட்டு இருக்க. அவன் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரி பண்ண தப்பா கண்டுபிடிச்சிடா. இப்போ இந்த வேலைக்காரி கிட்ட வந்து நீ என்ன வேலை பார்த்துன்றத மறந்துடாதன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவன் அந்த இடத்த வீட்டு ஓடலான்னு பார்க்க ஹீரோயின் அவளை பிடிச்சி கீழே தள்ளிடுறா. எவ்வளோ தைரியம் தான் என் புருஷனோட வீல் சேரை ஒழிச்சு வைப்ப, யாரு சொல்லி இப்படிலாம் பண்ண, ஒழுங்கா உண்மையை சொல்லினா அவளை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி தள்ளி பக்கத்து ரூம்ல சாத்திடுறா. அது ஃப்ரீஸான ஸ்டோரேஜ் ரூம், ரொம்ப குளிரா இருக்கும். இப்போவ இப்படி சாத்திட்டு இன்னையோட நீ தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி அவ சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா நம்மளுக்கு உள்ள பயங்கரமா குளிர் எடுக்குது. ஐயோ இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையேன்னு அங்க உள்ள பொருளை எடுத்து போத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னும் எனக்கு ரொம்ப குளிருது, ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு கசின் பார்த்தீங்கன்னா, எங்க பாருடா நீ சிஇஓ ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் இப்படி சொல்லலை, கம்பெனி இமேஜ் ஒன்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, உன்ன மாதிரி கால் நடக்க முடியாதவன சிஇஓன்னு சொல்லி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்ல, உண்மையாகவே என் கசின்க்கு என் மேலேயும் என் கம்பெனி மேலேயும் ரொம்ப தான் ஆக்குற, இனிமேல் அதை பற்றி நீ கவலைப்படாத, உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு ஹீரோவன் அங்கேருந்து துரத்தி விட்டுறான். இப்போவே போனதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப குளிர் எடுத்துட்டு இருக்க. என்னாச்சு பாஸ் ரொம்ப குளிர்தான், வேணா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமாக கார் அரேஞ்ச் பண்ணுங்க வீட்டுக்கு போகணுன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்கான்.
இப்பவே இப்படி வந்துட்டு ரொம்ப குளிர்துன்னா கண்டிப்பா அவன் இந்த ரூம்ல தான் இருக்கணும்ன்றதை கண்டுபிடிச்சு அந்த ரூமை உடைக்க சொல்லி இவளை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவளோட உடம்புல எந்த மாற்றம் வந்தாலும் அது ஹீரோக்கும் வரும்ல. அவ குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறதுனால இந்த சைடு ஹீரோவும் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோட ஆளுங்க அந்த ரூமை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்க அந்த இடத்துல இவளோட பேக் தான் இருக்கு. அதை பார்த்தவொன்னு சீக்கிரமா அவ எங்க இருக்கான்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடான், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி அவளை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க. அவள் பின்னாடி இன்னும் இவ தான் கூப்பிட்றா என்னங்க அப்படின்னு. இப்போ அவள் இப்படி வெளியே இருந்து வர்றதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ இப்படி இந்த இடத்துலேருந்து வரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் காட்டுறாங்க. ஹீரோயின் உள்ளே மாட்டிட்டு இருப்பா இல்லையா, எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சே ஆகணும்னு அந்த இடத்துல தப்பிக்க வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர் வழியாக தான் வெளியே வந்திருக்கா. இப்போதான் எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. என்னங்க எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் லைட்டாக குளிருதுன்னு சொல்ல ஹீரோ பெட்ஷீட் எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆகாது நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் மயக்கம் போட்டுறா. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க அவன் மயங்கிட்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ பெட்ரூம்ல இருக்க ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ தூங்கும்போது ரொம்ப அழகா இருக்க, உனக்கு ஏதாவது ஒன்றா என் மனசு தாங்கவே மாட்டேங்குதுன்னு அவளை டச் பண்ணலான்னு வர இவ டக்குன்னு கண்ணை முழிச்சிடறா. என்னங்க நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காளே அவகிட்ட கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவள் யாருக்கோ வேலை பார்த்துட்டு இருக்கா, அவள் தான் அவங்களோட வீல் சேர் அப்படிலாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்காக நீ அவ கூட தனியாக சண்டை போட்டுட்டு இருக்கா, ஒரு வேலை செத்து போயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு ஹீரோவில் பிடிச்சி திட்ட. இவன் திட்டின திட்டில் இவ கோச்சிக்கிட்டு இந்த பக்கம் படுத்துக்கிறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப பேசுகிறான். பேசாட்டுக்கு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னோட ஆசையான கேக் ஷாப்பை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான், அங்கே போய் என் வாழ்க்கையை நடத்திக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார்டை எடுத்து நீட்டுறான். இந்த பணத்தை வச்சுக்க, இதுக்கப்புறம் நான் உன்னை திட்ட மாட்டேன், என் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு வேணும் உன்னோட பணம் போய் அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா நல்லா இருக்குன்னு டக்குன்னு காடை பிடிங்கிக்கிறா. இவன் கொடுத்த காசே போதும், என்னால் சூப்பராக ஒரு கடையை ரன் பண்ண முடியும், என் ஆசைப்படி கேக் ஷாப் ரன் பண்ணி அந்த இடத்துல நான் சந்தோஷமா இருப்பேன்னு இவன் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவன் இப்படி சந்தோஷப்படுறதை பார்த்தவொன்னே ஹீரோக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரியை பிடிச்சிட்டு வந்து அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. சார் இதை தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணாட்டியை கொலை பண்ண பார்ப்பேன், உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், டே அவளை அடித்து யார் இப்படி பண்ண சொன்னதுன்னு கேளுங்கடான்னு சொல்ல. சார் நான் வேணும்னு பண்ணல, எல்லாம் சார் சொல்லி தான் பண்ணேன், உங்கள் கசின் சொல்லி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை அடிச்சிங்கிறது துரத்துங்கன்னு ஹீரோ சொல்ல அவங்களும் அந்த லேடியை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்க போகாமல் டேபிள்லேயே உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. டக்கு கீழே விளையாடுற மாதிரி போறா. அதை பார்த்தவொன்னே ஹீரோ வந்து அவளை பிடிக்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு கையை எடுக்க அவ வாய்க்கிட்டே அடிபட்டுருது. இப்போ இவன் இப்படி வழியில கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு வலிக்குது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா தூக்கம் வருதுன்னா போய் உள்ள தூங்க வேண்டியதானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒரு கேக் ஷாப் ஓப்பன் பண்ண போறேன், அதுக்கான டிசைன் தான் அப்படின்னு சொல்ல. சரி எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, நல்லா டிசைன் பண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாங்க எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு இவ செல்ஃப்லேருந்து ஒரு பொருள் எடுக்கலான்னு பார்க்க அவளுக்கு எட்ட மாட்டேங்குது. என்னங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. என்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், வேலைக்காரங்களை கூப்பிடுறேன் இருன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு இவன் ஹீரோவை பிடிச்சிட்டு வந்து ஹீரோவோட மடியில ஏறி நின்றுட்டு இருக்க. அடி பாவி என் காலை ஒட்டுமொத்தமாக அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்க. சேரை விட உங்க மேலே ஏறி நிற்கிறது தான் நல்ல தலுக்கு முழுக்குன்னு சூப்பராக இருக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க உள்ள பரிசு எடுத்துட்டு இருக்கா. இதை நான் தான் வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ அதை எடுத்துட்டு இருக்கும்போது அவ கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழ. ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இவள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவர் என்னை கிஸ் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரான். இப்போவே இப்படி கிட்ட வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவரை கிஸ் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. அடியே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க. ஓ அதுவா, நான் இதை பண்ணலையே, உங்க முகத்துல ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தேன், மற்றபடி எதுவும் இல்லைன்னா அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோவால் அந்த இடத்த விட்டு நவர முடியல. என்னடான்னு பார்த்தா இவளோட செருப்பு வீல் சேர்க்குள்ள மாட்டிக்குது. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா அடியே என்னை காப்பாற்றி விட்டுட்டு போடி அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக போகலான்னு பார்க்க. எங்கே போகிற, ஒரு நிமிஷம் இல்லை, நீ வெளியே போய் சுற்றுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் யாரையும் டச் பண்ணக்கூடாது, எந்த பசங்களையும் டச் பண்ணக்கூடாது, உன் சேஃப்டியை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், ஏன்னா என் பொண்டாட்டின்றதை மறந்துடாதன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு வெளியே சுற்றி பார்க்குறதுக்காக வந்துடுறா. அங்கே உள்ள காரமான சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கும் வாயெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஐயோ இவ சாப்பிட்ற சாப்பாடு என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு போலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் நீங்கள் கம்பெனியில் இல்லாததுனால 20% லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே இவன் அழுக ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலாக ஹீரோ அழுகிறது காரை தாங்க முடியாமல்
ஆனால் அவன் கம்பெனி லாஸில் போகிறதுனால தான் பாஸ் அழுகிறாரோ அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரி பாஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். கம்பெனி மேலே எவ்வளோ சின்சியராக இருக்கார் பாரு, நம்மளும் அந்த அளவுக்கு சின்சியராக இருக்கணும். ஒரு கில்ட்டி ஃபீலிங்னால தான் அழுதுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கேக் ஷாப்பை ஓப்பன் பண்ணிடுறா. இப்போ இந்த கேக் ஷாப் ஓப்பன் பண்ணி இவ இதில் டிசைன் எல்லாம் போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் என்னோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. பாஸ் இதில் அவங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் டாக்குமெண்ட்டை கொடுக்க பார்த்தா ஹீரோ சைன் பண்ணாமல் அவன் அந்த இடத்துல வரைஞ்ச ஹார்ட்டை இந்த இடத்துல வரைஞ்சி வச்சிருக்கான். அதை பார்த்தவொடனே இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த ஹார்ட்டுக்கு என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டு இந்த இடத்துல உங்கள் சைன் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஹார்ட் போட்டு வச்சுருக்கீங்க, நான் உங்ககிட்ட லீவ் லெட்டர் கொடுத்தேன் ஆனால் ஹார்ட் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. டே உன்னோட கல்யாண வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால தான் அந்த ஹார்ட்டு, நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும், எப்போவுமே என் மனசில் உனக்கு தனி இடம் இருக்குடான்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே அழுக ஆரம்பிச்சிடான். இப்படி ஒரு பாஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு இவன் அழுதுகிட்டே அவன் பொண்டாட்டிக்கு தான் கால் பண்ணுறான். பொண்டாட்டி நான் வேலையை விட்டுறலான் இருக்கேன், இனிமேல் உன் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே, இவளால என் மானமே போயிரும் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவ ஆசைப்பட்ட மாதிரி ஸ்வீட் அண்ட் கேக் ஷாப்பை ஓப்பன் பண்ணியதா, என் கடை ஓப்பன் பண்றேன் எல்லாரும் வாங்க, இதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா சாப்பிடணும், அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இவ ஏதோ வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. எப்போவில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கடையை உடைக்கிறேன்னு உடச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கிளைண்ட் கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போவே கை கொடுத்து பேசிகிட்டு இருக்க. ஹீரோக்கு கை வலிக்குது. அதை பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா என் பாஸோட கையை உடைக்கிறியா, பாஸோட சேஃப்டி தான் முக்கியம், யோ தள்ளி போயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட செக்யூரிட்டி ஆளுங்க அந்த கிளைண்ட்டை வந்து பிடிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னா அந்த ஆளை பார்த்தீங்கன்னா யோ உனக்கு கை தானே கொடுத்தேன், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் கிளம்புறேன் போயான்னு சொல்லிட்டு போக. டே சீக்கிரம் போய் அந்த கிளைண்ட்டை சமாதானப்படுத்துன்னு ஹீரோ சொல்ல அவனோட அசிஸ்டண்ட்டு சமாதானப்படுத்துறதுக்காக போயிடுறான். அவன் அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு காரணம் அவ்வளோதான் இருக்கணும், உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவன் ஒரு தட்டு அவனுக்கு கை வலிக்குது. இப்போ ஹீரோ இப்படி ஆஃபீஸில் அவஸ்தப்பட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட கடையை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கா. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தங்கச்சி 2 பேர் வராங்க. இப்போ வந்து உனக்கு என்ன பைத்தியமா, இதுக்காக இப்படி ஷாப்லாம் ஓப்பன் பண்ணி குடும்ப மரத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா நான் என்ன உங்களை மாதிரி ஓசி சோறா சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் சொந்த உழைப்பில் கடை ஆரம்பிச்சிருக்கேன், இதை நான் சந்தோஷமாக நடத்துவேன்னு சொல்ல. ஒழுங்காக அந்த கடையை மூடிட்டு இந்த இடத்த விட்டு போகிற வழியை பாரு, என் குடும்ப மனத்தை வாங்கிட்டு இருக்காத, இந்த கடையை மூடிட்டு வர்றதா நல்லதுன்னு சொல்லி அவங்க அப்போ சண்டை போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைன்னா நான் மனுஷா இருக்க மாட்டேன்னு இவ சண்டை போட. அதை பார்த்தோன்னா தங்கச்சிக்காரி எல்லாரும் இங்கே வாங்கலே அப்படின்னு சொல்லி கத்த. இவளுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு ஹீரோயின் தரையில் உட்காந்துறா. எல்லாரும் இங்கே வாங்கலே, என்னை நிம்மதியாக வாழ கூட விட மாட்டேங்கிறாங்க, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க, என் கடையை அடிச்சு உடைச்சிடுவேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் மறுபடியும் என்ன குரங்கு வேலை பண்றான்னு தெரியலையே, என்னால் ஒன்றும் முடியல, டேனுங்க இருந்து கூட்டு போடா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி இவ ஷாப்புக்கே வந்துடுறான். இப்போ ஹீரோவை கடைக்கு வந்து பார்த்துட்டு இருக்க. இவ கீழே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கதை பார்த்தவன போது நிப்பாட்டுங்க, இதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு இப்பவே என்ன சொல்றானா, உங்க பொண்ணு எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, உங்க சின்ன பொண்ணு தானே எனக்கு பொண்டாட்டியா வரணும், ஆனால் மூத்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் நாங்கள் தனியாக போய் வாழலான்னு முடிவெடுத்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணோம், அங்கேயும் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, என்னால் நடக்க முடியாது, நான் என் பொண்டாட்டியை வேற பார்த்துக்கணும், இப்படி இருக்கிற குடும்பத்தை போய் இப்படி கெடுக்குறீங்களேன்னு 2 பேரும் ஓடும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா நீங்களா மனுஷங்களா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போங்க, இல்லைன்னா உங்களை கொண்டு போட்டுருவேனா. அவங்க அப்பா தங்கச்சி 2 பேரையும் துரத்தி விட்டுறாங்க. இப்போ அவங்க இப்படி துரத்தி விட்டவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண உதவியை மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு அங்கே உள்ள எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ அவ ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. என்னங்க என்ன காப்பாற்ற தான் வந்தீங்களா, என்னால் நம்பவே முடியல, கண்டிப்பாக இதுக்கான ரிவார்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு வேளை இவன் நம்மளை கிஸ் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஊன்னு வாயை வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கொடுக்குற நல்ல கிஃப்ட் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன், உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற புருஷனை கல்யாணம் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஹீரோக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்கு. இவன் மனசுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு தெரியல, தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவை விட்டு தள்ளி போக மாட்டேங்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டே இவ கடையில இருந்து நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் இனிமேல் ஸ்வீட்ஸு காஃபி எல்லாம் கொடுக்க போகிறோம், அது எல்லாத்தையும் நீ தான் டெலிவரி பண்ண போகிறேன்னு சொல்ல. எடுத்து நான் அவிஷாக் ஆகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என் கூட வாங்க, என் கப்பலில் உள்ள புது புது விஷயத்தை
வச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு அவள் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு கேக்காக காமிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா டே ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தா ஹீரோ பக்கத்தில் யாருமே இல்லை. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா இவளோட அப்பா தங்கச்சி 2 பேரையும் தான் கட்டுறாங்க. இப்போ இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்தீங்களா அவள் எல்லாரும் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டா, இதை நம்ம மேலே தான் தப்புன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பாக அவளை நம்ம சும்மா விடக்கூடாது, இதை பண்ணி ஆகணும்னு சொல்ல. ஆனால் அவளுக்கு தான் அவள் புருஷன் சப்போர்ட் இருக்குல்லம்மா, நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா நம்மளால நேர்மையாக தான் தாக்க முடியாது, அட குறுக்கு வழியில் போய் தாக்கலாம், அதுக்கான வழியை பாருங்கன்னு இவங்க 2 பேரும் அவள் கடையை இழுத்து மூடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவள் கொடுத்த கேக்கு காஃபி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு பாஸ் கப்பலில் உள்ள எல்லாருக்கும் நான் தான் டெலிவரி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அந்த ஆசை எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் நான் தான் கஷ்டப்பட போகிறேன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. உன் அசிஸ்டன்ட் ஒரு வழியாக போயிட்டான், அடுத்து என்னோட 2வது பிஸ்னஸை பார்த்துட வேண்டியதுன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் கேக்கை கொடுத்து அவன் கையில் ஒரு இன்விடேஷன் கடையும் கொடுத்துட்றா. ஹீரோ கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலே அந்த பிஸ்னஸ் தான். கொஞ்ச நேரம் எங்கேயே உட்காருங்க, பிஸ்னஸ் சூடு பிடிச்சதுக்கப்புறம் வர்றேன்னு அவன் இந்த இடத்த வீட்டு போக பார்த்தா அந்த இடத்துல நிறையா பொண்ணுங்க ஓடி வந்து இவளோட கேக் ஷாப் நோட்டீஸை தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹீரோ கூட ஃபோட்டோஸை எடுத்துட்டு இருக்கு. இவளுக்கு டபுள் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் ஹீரோவை போட்டு படுத்திட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இவ பார்க்குறான். ஐயோ பாவம் அவரால் நடக்க கூட முடியல, எல்லாரும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக வந்துடுறா. இப்போ வந்து அவர் பாவம் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் விடுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ இவ இப்படி ஹீரோவை காப்பாற்றிட்டு இருக்க. இந்த சைடு உங்கள் கேக் ஷாப்பில் ஒரு பையன் வந்து அவங்க விற்கிற கேக்கில் ஏதோ கலந்துட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கிறான். இப்போவே இப்படி உட்காந்துட்டு இருக்க அந்த கேக்கை ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு தான் கொடுத்துட்ருக்கா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு சாப்பிட்டு நம்ம பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதானே, இவன் இதை பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த செடிவை ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னை தூக்கி போட்டுட்டு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்ல என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு இவ கேட்குறா. ஆமாம் நான் உனக்கு எத்தனை டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ அதுக்கு பதிலாக எனக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்ல நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு இவ கேட்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்ச மடியில் உட்கார வச்சுட்டு நீ என்ன பண்ணாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போக ஒரு வழியாக அவளை கிஸ் பண்ணுறனாலும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனை கிஸ் பண்ணலான்னு வர பார்த்தா யாரோ ஒன்று கத்துற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இவன் தான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இவ கடையில் உள்ள கேக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு வலிக்குது, கண்டிப்பாக அந்த கேக்கு சுத்தமானது இல்லை, இது ஏதோ பாய்சன் கலந்தது, பழைய கேக்கை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னா ஓ ஹாஸ்பிட்டல் போகலாம், லேட்டானா செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணேன், இவ ஃபோன் எடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கால் பண்ண வேணாம், உன் கேக்கில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவன் ஹீரோயின் மேலே பழைய போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம சிசிடிவி செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் உண்மை தெரியும்னு சொல்ல மேடம் இந்த இடத்துல சிசிடிவி வேலை பார்க்கல, சிசிடிவி அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி தைரியமாக உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக போலீஸை இங்கே வர சொல்லு, உடனே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும், அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டு எல்லாரும் போகணும்னு சொல்லி கூப்பிட. அதை பார்த்தோன்னே அவன் பயந்து போயிடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கேக்கில் தானே பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், அந்த கேக்கை நான் சாப்பிட்றேன்னு இவன் அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு இருக்க. பார்த்தா அவன் நல்லதா இருக்கா, பாத்தியா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் அந்த கேக்கை சாப்பிட்றேன்னு ஹீரோவும் அந்த கேக்கை சாப்பிட்டு நல்லதா இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி நல்லா இருந்துட்டு இருக்க. இன்னும் 2 பேரும் நல்லா இருக்கீங்க, இந்த கேக்கில் நான் தானே மருந்தே கலந்ததுன்னு அவன் வாயாலே உண்மையை வர வைக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி ஷாக் ஆகிட்டு இருக்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ மருந்து கலந்த கேக்கு இதுதான் சொல்லி ஒரு கேக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறா. எப்படி இவ கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பா. இந்த கேக்கு உன் கண் பார்வையில் தானே இருந்துச்சுன்னு கேட்க. ஆமாம் ஆனால் கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு வந்தேன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு உங்ககிட்டேருந்து கேக்கு டேரெக்டாக கஸ்டமர் கிட்ட தான் போகணும், உன் கண் பார்வையில் எந்த பொருளை படலைன்னு வச்சுக்க, அதை கஸ்டமர் கிட்ட கொடுக்காதன்னு சொல்லி குப்பையில் போட சொல்லியிருப்பா. அதுதான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா யார் ஒன்று இப்படிலாம் பண்ண சொன்னதுன்னு கேட்க. ஒரு வயசானால தான் 20,000 ரூபாய் பணம் கொடுத்து இப்படிலாம் பண்ண சொன்னார்னு சொல்ல அவங்க அப்போ தான் பண்ண சொன்னார் அப்படின்றத இவ புரிஞ்சுக்கிறா. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை என்கிட்ட குடுறான்னு சொல்லி அவன்கிட்ட உள்ள மருந்தை இவ வாங்கிக்கிறா. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி அவன் இங்கேருந்து துரத்தி விட்டுடுறா. இப்போ அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. பெரிய பிரசிடெண்டோட பொண்டாட்டினா சும்மாவா,
என் பொண்டாட்டி அடிச்சுக்க யாரால முடியும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இப்போ அவள் வீட்டுக்கு வந்து அப்பா என்னோட கேக் ஷாப்பை மூடிட்டாங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வாழ்க்கையில் முன்னேறலாம்னு நினைக்கும் போது இப்படி நடந்துருச்சு, என்னால் தாங்க முடியலப்பான்னு அழுதுட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படாதமா, உள்ள போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் என் புருஷனை துரத்தி விட்டாரு தெரியுமா, இந்த மாதிரி பொண்டாட்டி கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா இதுக்காக உன் புருஷன் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்ல. அப்பா கேக் ஷாப்ல உள்ள கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், வேஸ்ட் ஆக்காம சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு, அந்த சந்தோஷத்தை கொண்டாடி ஆகணும், வாங்க கேக்கு சாப்பிடலான்னு இவங்க 2 பேரும் கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட பாத்ரூம் எல்லாத்தையும் சாவி போட்டு பூட்டிட்டு வந்துடுறா. இப்போ நைட்டு இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் பயங்கரமா வயிறு கலக்குது. ஐயோ என்ன டோர் ஓப்பன் பண்ண முடியல, இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியலன்னு 2 பேரும் ஒரு இடத்துக்கு வர அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல போட்டு போட்டிடுறா. என்னன்னு தெரியல, எனக்கு வயிறு பயங்கரமா கலக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் தாமா என்ன பண்றதுன்னு தெரியலையே, முன்னாடி போனா அசிங்கமா போயிரும்னு அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. பார்த்தா அவங்க அப்பா தங்கச்சி 2 பேரும் ஒரே இடத்துல போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கதை பார்த்தவொன்னே இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ரூம்ல உட்காந்து கேக்க புக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு வீடே நார்ந்துச்சு, கிளீன் பண்ண வந்தவங்க செத்தாங்க அப்படின்ற மாதிரி இவ சிரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். வீடு ஃபுல்லாகவே இவ இருக்கிற மாதிரியே தோணுது. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேனோ, எங்கே பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோயினை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க தங்கச்சியை பார்க்கறதுக்காக இந்த கசின் தான் வரான். இப்போ அவன் வந்து இப்படி கதவை தட்டிட்டு இருக்க. கசின் வந்துட்டீங்களா, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அவனை தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டு அவனே உள்ளே வச்சு போட்டு பார்த்தா வீடு ஃபுல்லாகவே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கு. ஐயோ என்னால் வாட தாங்க முடியல, கதவை திறங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ கொடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவ தான் வரா. இப்போ தான் வந்தீங்களான்னு கேட்க, காலையில் 6 மணிலேருந்து இங்கே தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறா. இன்னும் இவன் எனக்கு பர்ஃப்யூம் அடிச்சிருக்கான், அதுவும் புது பர்ஃப்யூமாக இருக்குது, ஹேர் ஸ்டைல் வேறு சூப்பராக இருக்குது, பார்க்க வேற கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஒருவேளை என்ன செடியூஸ் பண்ண பார்க்குறானா அப்படின்ற மாதிரி யோசிக்க அதையெல்லாம் ஹீரோக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. அவன் என்ன செடியூஸ் பண்ணுறதுன்னா எப்போவோ பண்ணியிருக்கலாம், அசிஸ்டண்ட்டை வேற கூட கூப்பிட்டுருக்கான், ஒருவேளை இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது இருக்குமோன்னு சொல்ல இவன் இப்படி நினைக்கிறத பார்த்த உடனே ஹீரோ குடிச்சிட்டு இருந்ததை துப்பிடுறான். டே நீ என்னோட ஆஃபீஸ்க்கு போ, என்னை பார்த்துக்கதா பட்லர் இருக்கார்ல அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போகிறான். அவன் போனதை பார்த்த உடனே பட்லரை பார்த்தீங்கன்னா பாஸுக்கு என் மேலே தான் தனி பாசம், என்னோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பெருமைப்பட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னா அவரை சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணணும், அப்போதான் இவர் அவரோட அசிஸ்டன்ட் கூட சந்தோஷமா இருப்பாரு, இல்லைன்னா எப்படி அவரால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. பட்லர் என்னை சீக்கிரமாக கம்பெனிக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போன உடனே இவரும் போகிறாரு. புருஷன் பொண்டாட்டி மாதிரி 2 பேரும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. டே சீக்கிரமாக கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்ல ஹீரோவோட பட்லரும் ஹீரோ அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த சைடு கட் பண்ண இவங்க எல்லாரும் தான் காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பா வயசாயிடுச்சுன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா, வீடை இப்படி நாரடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி போது நிப்பாட்டுங்க, அவங்க 2 பேரையும் ஒரு வழி ஆக்கியே ஆகணும், இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல சரியா சொன்னீங்க, அவங்க 2 பேரால எப்பவுமே பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த CEO பொசிஷன் வேணும், அது இருந்தால் மட்டும்தான் என்னால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும், அது கிடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பிரசிடென்ட் வேலையை பிடுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து அவன் அசிஸ்டன்ட் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். டே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட கல்யாணம் பிஸ்னஸ் மேரேஜ் தான், ஆனால் அவன் இப்போ அவனோட பொண்டாட்டியை ரொம்ப காதலிக்கிறான், ஆனால் அவன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறதுலே குறியா இருக்கா, எப்படி அவன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணால் அந்த பொண்டாட்டிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க, அவளை சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் அவங்க பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண முடியும், அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண முடியும், இது சிம்பிளான விஷயம் தானேன்னு சொல்லிட்டு இருக்க. பணம் ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே கொடுத்துருக்கேன், பசங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு வேற வழியே இல்லை, அவளை செடியூஸ் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். என் கடை ஒழுங்காவே ஓட மாட்டேங்குது, யாராவது ஒரு ஃபேமஸான ஆளை கூட்டிகிட்டு வந்து கடையை ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் மேலே ஊற்றுது, வேணும்னே தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவன் இப்படி பண்ணுறது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு இவன் ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விட்டு இந்த இடத்துல ஒரு சைன் போட்டிங்கன்னா மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சைன் போட்டு கொடுக்குறான். இவ்வளோ பெரிய CEO எங்கள் கம்பெனியில் தான் வந்து டீ குடிக்கிறாருன்னு இவன் ஒட்டுறதுக்காக தான் அந்த சைனை போட்டிருக்கான்.
இருக்கா. இப்போவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் சைன் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு எட்டி ஒரு உதய போட ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ மிட் நைட் ஆனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் இவளை வந்து பார்த்துட்டு இருக்க. இவ அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்குறத பார்த்தவொடனே தூக்கிட்டு போய் பெட்ரூமில் வைக்கலான்னு இவ தூக்க ட்ரை பண்ண அவனால் சுத்தமாக தூக்க முடியல, என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல, நான் எப்படி அதை என் காலை சரி பண்ணி ஆகணும்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பட்லர் தான் வராரு. இப்போ அவர் வந்து சார் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல நான் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் ஓடி வரா. இப்போ ஓடி வந்து என்னங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கீங்க தெரியுமா, உங்களோட சிக்னேச்சர் தான் இங்கே போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் என்னோட ஷாப்புக்கு நீங்கள் தான் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இவன் சோகமாக இருந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறதுக்காக அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் அவங்களால தான் விளையாட முடியாதுல்ல, என்ன பண்ணுறது உங்கள் பேரை நீக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுன்னு யார் சொன்னது, கண்டிப்பாக அவங்களால விளையாட முடியும், நம்ம அந்த இடத்துக்கு போயே தீருவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஃபுட்பால் மேட்ச் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த மேட்ச்சில் ஹீரோவும் விளையாட வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே என்ன பார்த்தீங்கன்னா அவனால் எந்திரிச்சு நிற்க கூட முடியாது, உன்னால் எப்படி விளையாட முடியும்னு சொல்ல நான் அவங்க கூட ஃபுட்பால் விளையாடுறதுக்காக வரல, நான் கீப்பராக இருக்க போறேன்னு ஹீரோ சொல்ல அதை பார்த்தவொன்னே அங்கே உள்ள பிரஸ்காரங்க ஹீரோ கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. சார் என்னதான் நீங்கள் பிரசிடெண்டாக இருந்தாலும் உங்களால நடக்க முடியாது, நீங்கள் கண்டிப்பாக தோற்று போயிருவீங்கன்னு சொல்ல நான் தோக்க போகிறேன்னா இல்லையான்னு பொறுத்திருந்த பாருங்க, யாரையும் ஆளை பார்த்து இடப்படாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லி இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கேம் விளையாட வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ அமைதியாக இரு, பால் வர்ற பக்கம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக பார்த்தா வேணும்னே அவங்க எல்லாம் ஹீரோயின் மேலே பந்து அடிக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. எங்க பாரு இந்த இடத்துல இருக்காத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல என்னால ஒன்று விட்டுட்டு போக முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலான்னு சொல்ல நீ என் கூட இருந்தா என்னோட நம்பிக்கை குறையுது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப பயந்து போயிடுவேன், அதனால நீ தள்ளி போய் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியால நின்று அங்கே உள்ள பால்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளால நம்பவே முடியல, நம்ம புருஷனுக்குள்ளேயா இவ்வளோ டேலண்ட் அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ எல்லா பாலையும் பிடிச்சிடறான். அது பார்த்தவொன்னே கோவத்தில் அவனுங்க பாலை ஃபாஸ்ட்டாக அடிச்சு விட ஹீரோ இதை பிடிக்கலான்னு எந்திரிச்சு நிற்கிறான். இவன் எந்திரிச்சு நிற்கிறத பார்த்தவொன்னே இவ பயந்து போயிட்டு ஹீரோவை வந்து பிடிக்க பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்டில் இருக்காங்க. என்னங்க உண்மையாகவே நீங்கள் எந்திரிச்சு நின்னீங்கன்னு சொல்ல ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா, உன் காலில் அடிபட்டிருக்கு பாரு, என்ன பிடிக்க வர என்ன முட்டியை தேய்ச்சிக்கிட்டேன்னு சொல்ல என் முட்டியில் உள்ள கையை சீக்கிரம் சரியாயிடும், ஆனால் நீங்கள் எந்திரிச்சு நின்னீங்க அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. அவளை பற்றி கூட கவலைப்படாமல் என்னை பற்றி கவலைப்படுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்க அந்த விளையாட்டும் முடியுது. இப்போ விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே உள்ள பிரஸ்காரங்க எல்லாம் ஹீரோ கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. சார் உங்களால் நடக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல யார் சொன்னா அவரால் நடக்க முடியாதுன்னு, ஒரு மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் பண்ண முடியும், அவரால் இப்போ நடக்க முடியாமல் போகலாம், ஃபியூச்சரில் கண்டிப்பாக நடப்பார்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி கூட இருக்கதான் என் தைரியம், அவள் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல, அவரோட நரம்புல மறுபடியும் தூண்டுதல் வருது, சீக்கிரமே அவரோட கால குணமாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்னாலதாம்மா, நீ கூட இருக்கிறனால தான் அவனுக்கு அதிர்ஷ்டமே அடிச்சிருக்கு, அம்மா உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமேனு இவங்க கிஃப்ட் கொடுக்கலான்னு வர பார்த்தா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட இந்த ஜுவல்லரி கார்டு தான் இருக்கு, இதை வச்சு உனக்கு பிடிச்ச ஜுவல்லரியை வாங்கிக்கன்னு சொல்ல ஜுவல்லரி வாங்கி நான் என்ன பண்ண போறேன், ஆனால் கொடுக்குறாங்க எடுத்துக்க வேண்டியதானே இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அம்மா அவளுக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க, உங்களோட கார்டை மட்டும் கொடுங்க அது போதும், அவளுக்கு பிடிச்சது அவளே வாங்கிக்குவான்னு சொல்ல சரினா அவங்க அம்மா கார்டை கொடுக்க அதை பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்மளால ஒரு காசு பைத்தியம்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா வாம ரெண்டு பேரும் ஜாலியாக பேசலான்னு ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி வாயாலே என்னை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல வைக்கணும், அதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மதியம் ஆகுது. மதியம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு என் அசிஸ்டண்ட்டுக்கு இப்போதான் கல்யாணம் நினச்சி அவனுக்கு எந்த கிஃப்ட் கொடுக்கல, உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு, ரெண்டு பேரும் சேர்ந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்ல அவருக்கு கல்யாணம் ஆனது நினச்சி உங்களுக்கு கவலையா இல்லையா, அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களேன்னு சொல்ல அவன் என்னோட அசிஸ்டன்ட் மட்டும்தான், மற்றபடி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் நல்ல அசிஸ்டன்ட், அதுக்காக தான் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ சண்டையோ, அதை அவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் போல அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிக்க இவ திருந்தவே மாட்டா, என்ன எந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா பாரு அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவருக்கு அசிஸ்டண்ட்டை பிடிக்கலன்னா ஒருவேளை என்ன பிடிச்சிருக்கோ என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு யோசிக்க அதை பார்த்தவொடனே ஹீரோ வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான்.
இப்போ ஹீரோ இப்படி சிரிக்கிறத பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவரை பார்க்க இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இவரை கிஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க இவ இப்படி யோசிச்ச ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்துட்டு இருக்க இவரை டைவர்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு தடவையாவது கிஸ் பண்ணியே ஆகணும்னு இவ மறுபடியும் மனசுக்குள்ள யோசிக்க எனது டைவர்ஸ் ஆன ஹீரோ தள்ளி போயிடறான். ஏண்டி எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு போகிறதுலே குறியா இருக்காளே, இவளை என்னதான் பண்ணுறதுன்னு தெரிலன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு இடையில கையை வச்சு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி போகிறத பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் என்னை கிஸ் பண்ணிட்டாரா, அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்னை காதலிக்கிறாரு. என்னால் இதை நம்பவே முடியல. அவர் கிஸ் பண்ணதுக்கு அர்த்தம் அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், அவர் என்னை காதலிக்கிறாருன்னு அர்த்தம். என்னால் இந்த சர்ப்ரைஸை தாங்கவே முடியல. அவர் மனசில் உள்ளதை அவர் சொல்லிட்டாரு, நான் என் மனசில் உள்ளதை சொல்லி ஆகணும். நான் அவரை பிடிச்சி கிஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இதுக்கு இவதான் வரா. இப்போ அந்த சேரை எடுத்துட்டு நான் உன்னை கிஸ் பண்ணியே தீருவேன், உன்னை டைவர்ஸ் பண்றதுக்குள்ள கிஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி இவ கனவு காண ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது இவ சேரை எடுக்க ஹீரோ கீழே விழற மாதிரி போக இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இவ ஹீரோ கிட்ட வந்து சேர் எடுக்கலான்னு வர மரியாதை சேரை வச்சுட்டு போய் தள்ளடின்னு ஹீரோ சொல்ல என்னடா ஓவரா பேசுறேன்னு இவ ஹீரோவை பிடிக்கலான்னு வர வெயிட்டு தாங்காம ஹீரோவை கீழே விட்டுறா. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல உனக்கு கிஸ் பண்ணாம விட மாட்டேன்னு இவ கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க ஹீரோ குறுக்கால கையை வச்சிடறான். இவன் இப்படி கையை வச்சோன்னா ரெண்டு பேரோட மூக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு ஒன்னா உட்காந்துட்டு இருக்க ரெண்டு பேரோட மூக்குலையுமே அடிபட்டிருக்கு. என்னங்க உங்க மூக்குக்கு என்னாச்சுன்னு சொல்ல என் மூக்கை ஒடிச்சதே நீ தானடி, இப்படி ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன். ஒயின் குடிச்சிக்கிட்டே ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு இப்போ அவளை பார்த்தீங்கன்னா மறுபடியும் கனவு காண ஆரம்பிச்சிடறா. ஒயின் குடிச்சிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு உனக்கு கிஸ் பண்ணியே தீருவேன்னு இவகிட்ட வந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகுதுடா சாமின்ற மாதிரி தள்ளி போக ஹீரோயின் தரையில் விழுந்து முகத்தில் அடிபட்டுருது. இவளுக்கு அடிப்பட்ட உடனே இந்த சைடு ஹீரோக்கும் பயங்கரமாக வலிச்சிட்டு இருக்க அதையெல்லாம் பார்த்து பட்லர் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பேய் படம் பார்க்கலாம், எனக்கு உங்க கூட உட்காந்து பார்க்கணுன்னு தான் ஆசை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா பேயை பார்த்தா நான் கத்துவேன், அவரை கட்டி பிடிப்பேன், அப்புறம் கிஸ் பண்ணுவேன், இதுதான் நடக்க போகுதுன்னு இவன் மறுபடியும் கனவு காண்டுட்டு ஹீரோவை கட்டி பிடிக்கலான்னு வர பார்த்தா அவள் சோஃபாலே விழுந்து கிடக்குறா. என்னடான்னு பார்த்தா நம்மளால அந்த இடத்த விட்டே வந்துடுறான். இவன் கிஸ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, டைவர்ஸ்குள்ளே கிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால தான் ஹீரோ கோச்சிக்கிட்ட அவளை கிஸ் பண்ணாமல் போகிறான். இவன் எப்படி போறத பார்த்தவன இந்த தடவையை மிஸ் பண்ணிட்டியா, அடுத்த தடவை கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ கத்திக்கிட்டு போக இது எல்லாத்தையும் உங்க அம்மாவும் பட்லரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தாண்டா நடக்குதுங்க, ரெண்டு பேரும் இன்னும் ஒண்ணு சரிவே இல்லையான்னு கேட்க ஆமா ஆமா மேடமும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, இவர் தான் வீட்டு கொடுக்காம போறாருன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியும், நாளைக்கு என்னோட வேலையை காட்டுறேன்னு காலையில விடிஞ்ச உடனே அவங்க அம்மா சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா என் பையனோட கால் மட்டும் சரியாயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையே நல்லா இருக்கும், என்ன பண்றது எனர்ஜிக்காக இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுற வேண்டியதுன்னு இவங்க எதோ போட்டு சூப் ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ அவங்க செஞ்சு சூப் எடுத்து கையில வச்சுட்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல இதை நீயும் என்னோட பையனும் சேர்ந்துதான் குடிக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா சூப் எடுத்துட்டு நேராக ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு சேரை தள்ள சேருக்கு கீழே இவ தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தவனே இவ ஷாக் ஆயிட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் உள்ள உட்காந்துட்டு இருந்தேன்னு இப்போ அவ ஹீரோவை பிடிச்சிட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு டக்குன்னு சூப்பை எடுத்துறா. இந்த சூப்பை நான் தான் பண்ணேன், அதுவும் உனக்காக ஸ்பெஷலா, இதை நீ குடிச்சே ஆகணும்னு ஹீரோ கூட்டி விடலான்னு வர ஹீரோ குடிக்க மாட்டேங்கிறான். நீயா குடிக்கலன்னா என்ன, நான் உனக்கு ஊட்டி விட்டே தீருவேன்னு இவன் ஹீரோவை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்க. அவனுக்கு பயங்கரமா கால் வலிக்குது. ஐயோ வலி தாங்க முடியலேன்னு சொல்ல என்னங்காச்சு ரொம்ப வலிக்குதான்னு இவன் ஹீரோவோட காலை பார்த்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த சூப்பை தூக்கி குப்பையில ஊத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ இப்படி ஊத்திட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க என்னங்க கால் வலிக்குதுன்னு என்கிட்டே போய் சொல்றீங்களா, நான் கொடுத்த சூப்பை குடிப்பீங்களா மாட்டீங்களான்னு இவ திரும்பி பார்க்க சூப்ல ஒன்றும் இல்லை, நீ கொடுத்தது உண்மையாவே குடிச்சிட்டேமா, சூப்பர் நல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க இவ கோச்சிக்கிட்டு போகலான்னு பார்க்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவ இப்படி மாதிரி ஆயிட்டு ஹீரோ மடியில உட்காந்துட்டு இருக்க இவ்வளோ பார்த்த உடனே இவனுக்கு புரியுது, ஆஹா அம்மா இந்த வேலை பார்த்து விட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணலான்னு வர ஹீரோ கிஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதை பார்த்தவொன்னு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, நான் உடனே உங்களை டைவர்ஸ் பண்றேன்னு இவ போக பார்க்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், பிடிக்காமலாம் எதுவும் இல்லைன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. நேற்று இவனை கிஸ் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, மற்ற எல்லாம் நான் தான் பார்த்து விட்டேனா,
இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஹீரோக்கு ஒரு அறையை போட்டுட்டு எங்க பாரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜமான விஷயம், என்னால எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏத்துக்க முடியாது, அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதுன்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தவொன்னே இவன் பெட்ஷீட்டை எடுத்துட்டு பாக்குறான். இவளுக்கு எவ்வளோ தைரியம், என் கற்பை என்கிட்டேருந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறா, இவளை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவளை பார்த்தீங்கன்னா காலம் பூரா இவனை கட்டிக்கிட்டு தான் நான் வாழணுமா, காலையில் அதவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவ புலம்பிக்கிட்டு போக இவனை பார்த்தீங்கன்னா எனக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற, நீ என்னடி என்ன டைவர்ஸ் பண்ணுறது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ எந்திரிக்கலான்னு பார்க்க அவனால எந்திரிக்க முடியல. இப்போவே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவளோட காஃபி ஷாப்க்கு வந்து ஹீரோவோட ஃபோட்டோ இருந்தா இல்லையா, அதை கிளிக்கலான்னு வந்துட்டு இருக்க. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட ஒர்த்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தா என்ன, என்னால நேரில் தான் எதுவும் பண்ண முடியல, இப்பயே அவன் மூஞ்சி கிழிச்சு போறேன்னு ஹீரோவோட போட்டோவை கிழிச்சு அதை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்க. இவளுக்கு பயங்கரமா இடுப்பு வலிக்குது. அதை பார்த்தவொன்னே என்னாச்சு உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா நைட்டு நான் பார்த்த வேலை தான், எனக்கு எதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னு இவன் இடுப்பில் கையை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன்கிட்ட அவங்க அம்மா வந்து ஏண்டா மகனே நேற்று நைட்டு ஜாலியாக இருந்தியா சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு இந்த ஐடியாவெல்லாம் தூக்கி போட்டுருங்க, எனக்கு அவளுக்கும் உங்களால நிறைய பிரச்சனை, ஏன் இந்த சூப்பை கொடுத்து விட்டீங்கன்னு இவன் கேள்வியாக கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏண்டா உன்னால கால் மட்டும்தானே நடக்க முடியாது, இல்லைன்னா வேற எதுவும் வேலை செய்யாதா, இந்த விஷயம் தெரியாம என் மருமகளுக்கு நான் வேற ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவன் என் மேலே கண்டிப்பாக கோவமா இருப்பா, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தியே ஆகணும், என் மருமகன் என் வீட்டை விட்டு போகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அவள் இந்த வீட்டில் இருக்கணும்னா அவளுக்கு தேவையானதை நான் கொடுத்தே ஆகணும், என் பையனால தான் எதுவும் பண்ண முடியல, அவள் வாழ்க்கையை நல்லாக்கணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்கம்மா பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. பாஸ் உங்கள் ஒய்ஃபோட கடையில் ஒரே கூட்டமாக இருக்கு, கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அவள் கடையில் போடுற கேக்கு கேவலமாக இருக்கும், அதை போய் வாங்கி திங்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இவ ஹீரோ ரூமுக்கு வெளியே கேக் எடுத்துகிட்டு வந்திருப்பா போல. ஹீரோ சொன்னதை கேட்டவொன்னே போய் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு அவள் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட தங்கச்சிக்காரி தான் இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அக்கா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, இது நினச்சி எனக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவலையாக இருக்கு, நீ வேணா அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துரு, எப்போது போல சந்தோஷமா இருன்னு சொல்ல, நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வரணுமா, என்னடி அடுத்து உன் கண்ணி என் புருஷன் மேலே பட்டுருச்சு போல, தள்ளி போடி விளங்காதவில்லை அப்படின்னு இவ காட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா நேராக கசினை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ அவன் கிட்ட வந்து எங்க பாரு என் அக்கா வேலையும் உன் கசினாலையும் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, எப்படி அதை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நீ சிஓ ஆயிருன்னு சொல்ல, அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு இவன் யாருக்கா கால் பண்ணி போன தடவை தான் மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது கரெக்டாக பண்ணுடான்னு இவன் யார் கூடவோ சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா உன்னை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, நீ எதுக்கு கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் சீக்கிரமே சிஓ ஆயிடுவேன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை பணம், அந்த பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ சிரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டுக்கு வர ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா எங்க பாருமா நானும் ஒரு பொண்ணுன்றதுனால உன்னோட ஃபீலிங்ஸை நல்லா புரிஞ்சுக்க முடியுது, என் பையனை நீ கல்யாணம் பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு எந்த விஷயத்தில் அவன்கிட்ட பிரச்சனையோ அந்த விஷயத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அம்மா உனக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஹேண்ட்ஸமான பசங்க யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்க, எல்லாருக்கும் 6 பேக் இருக்குன்னு இவங்க நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்து இவளுக்கு பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்துட்டு இருக்க. அவங்க எல்லாரையும் பார்த்து இவ வாய் பொழுதுட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரையும் இப்படி 6 பேக்கோட பார்த்தோன்னு இவன் மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ முக்கியமான மீட்டிங்கில் இருக்க, அவனோட மூக்குலேருந்து ரத்தம் வருது. அதை பார்த்தோன்னே இவன் தொடச்சிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் என்னாச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா, மண்டியில் கிண்டியில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்ணாட்டி என்ன பண்ணுறான்றதை கேட்டு சொல்கிறான்னு ஹீரோ சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா சார் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்க, மேடம் அவங்களுக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு, அவளை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமா வீட்டுக்கு வர பார்த்தா அவனால நடக்க முடியுது. இப்பவே நடந்து வந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. பட்லர் பார்த்தீங்கன்னா சார் உண்மையாவே எங்களால நடக்க முடியுதா, என்னால் அதை நம்பவே முடியல, உங்களால் நடக்க முடியாது, உங்களுக்கு எதுவும் வேலை செய்யாதுன்னா உங்கள் அம்மா உங்கள் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக உள்ளே வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு பட்லர் பார்த்தீங்கன்னா சாரோட கால் சரியாயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த வீல் சேரு குப்பைக்கு தான் கொண்டு குப்பையில் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் கால் சரியானதை பற்றி யாருக்கிட்டே சொல்லாதீங்கன்னு சொல்லி ஹீரோ போய் மறுபடியும் வீல் சேர்லேயே உட்காந்துக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்க. அவளை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கடைக்கு ஆள் வேணும், அதுக்காக தான் இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அழகான பசங்களாக இருந்தால் கூட்டம் அதிகமாக வரும்ல, எனக்கு இங்கே வந்திருக்க பசங்களை இவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு
இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை சைட் அடிச்சுட்டே பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. என்னால் இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்? என் கடைக்கு ப்ராஃபிட் வரணும்னா நான் தான் வேலை செய்யணும்னு இவ கத்திட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் வெளில போக சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டுறான். இப்போ இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே துரத்தி விட்டுட்டா, அம்மா வாங்க நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலான்னு போகும்போது ஹீரோவோட காலில் எட்டி ஒரு போதையை போட்டுட்டு போக, அதை பார்த்தவொடனே ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். பாஸ் என்னாச்சு, காலுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் போனதுக்கப்புறம் இவன் ஒன்று கத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விளைவுகளுக்கு கோட் செட் போட்டிருக்கிறதுனால பிடிக்கலையோ, நாளைக்கு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இவ கேஷுவலான ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருக்க. அதை இவ பார்க்குறா, இன்னும் இவர் வித்தியாசமாக போட்டிருக்காரு. ஒருவேளை இவரோட சின்ன வயசு காதலி எது திரும்ப வந்துட்டாலும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. என்னடி சின்ன வயசு காதலி, நான் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது உனக்காக தானே ஹீரோ சொல்ல. நான் மனசுக்குள்ளே யோசிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உண்மையை சொல்கிறான்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் நீங்கள் சொன்னால கண்டுபிடிச்சாச்சு வாங்க போகலான்னு அவன் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அவனோட காதலி வந்துட்டாளா, அப்படின்னா நான் சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணணும் போலியே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கு. இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே, சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போகிறதுக்காக அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்போவே இப்படி பேக் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து வேலைக்காரங்க உனக்காக இதை கிஃப்ட் வச்சிருந்தாங்க என்னன்னு போய் பாருன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு பார்க்குறதுக்காக போகிறா. இவன் இப்படி போயிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து அவளோட சூட் கேஸை ஒளிய வச்சிடறான். இப்போவே ஒளிய வச்சுட்டு வந்து அமைதியாக வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. அந்த இடத்துல எந்த கிஃப்ட்டும் காணுமேன்னு சொல்ல, உன் பேர் தான் எழுதி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு வேளை கண்ணு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், சரின்னு ரெஸ்டடு நான் கிளம்புறேன்னு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. வெளியில் அவளோட கசின் பார்த்தீங்கன்னா காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம நினச்ச மாதிரி அவன் வெளியே வந்துட்டான். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாதுன்னு இவன் ஹீரோவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, பாஸ் என்னோட டிரைவிங் ஸ்கில் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா, தைரியமாக உட்காருங்க, அவன் இன்னைக்கு சாகிறது உறுதின்னு இவனுங்க 2 பேரும் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட பேக்கெல்லாம் தேடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பட்லர் தான் ஓடி வராரு. இப்போ அவர் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. இவளுக்கு நெஞ்சு வலிக்குது. இப்போ அவன் நெஞ்சில் கையை வச்சுட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா, மேடம் நம்ம சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துடுறா. இப்போ அவள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஆத்துப்பாலத்து மேலே ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்க, அவங்க எமர்ஜென்சி ரூமில் இருக்காங்கன்னு நர்ஸு சொல்ல, இவ வேகமாக ரூமுக்கு ஓடி வந்துடுறா. இப்போ அவள் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, அப்போ நீங்களே சைன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சைன் வாங்கிட்டு உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என் மேலே பாசம் காட்டின ஒரே ஆள் நீ தான், எனக்கு இந்த உலகத்தில் நீ இருக்குன்னு நினச்சி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், நீயும் என்னை விட்டு போயிடாதுன்னு இவ அழுதுட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வீல் சேரில் வந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லபடியாக தான் இருக்கேன், உள்ளே இருக்கிறது வேற ஒரு ஆள், நீ என் மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுக்கு மேலே உங்ககிட்ட உண்மையை மறைக்க முடியாது, எங்க பாரு நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என்னைக்கு உன்னை கிஸ் பண்ணேனோ அன்னைக்கு உன்னோட உணர்வுகள் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு ஹீரோ நடந்துக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் மனசுல உள்ள காதலை சொல்ல, இவளால அதை நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருக்கேன்னு இவன் வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு நின்னுட்டு, நான் இனிமே உனக்காக தான் வாழ போறேன், என்னை விட்டு போகணும், என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்காத, என் கூடவே இருன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராங்க. இப்ப டாக்டர் வந்து சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவர் நல்லா இருக்காருன்னு சொல்ல, யாரை பத்தி பேசுறாங்கன்னு இவளுக்கு புரியல. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட கசின் தான் உள்ள இருக்கான். அவன் உள்ள இருக்கானா, எப்படி இது நடந்துச்சுன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. பார்த்தா எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அவனோட கசின் தான். அதை ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த டிரைவரை கரெக்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் அவனோட கசின்க்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ பண்ண தப்புக்காக தான் இப்போ இந்த இடத்துல இருக்க, உன் காரை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது நான் தான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரிஞ்சாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, இதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கோவப்பட்டுட்டு இருக்க. நான் இத்தனை நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதே கஷ்டத்தை நீ அனுபவிச்சதான் உனக்கு புத்தி வரும், நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவன் கோவத்தில் ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வர, என் பொண்டாட்டி ஏதாவது பண்ணனா உனக்கு கொண்டு போட்டுருவேன், ஒழுங்கா போடா, இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர, இவனை பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரிக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணால் அவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. அவள் ஃபோன் நம்பரே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா இதுக்கப்புறம் அவனை நம்புறது வேஸ்ட்டு, அவனால் நடக்க முடியாது, அவனை கட்டிக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, எப்படியாவது அக்காக்கும் மாமாவுக்கு டைவர்ஸ் பண்ண வச்சுருங்க, டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நானே அவரை கட்டிக்கிறேன், அதுக்கான வேலையை பார்க்கலான்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து உடனே நீ என்னோட பையனை டைவர்ஸ் பண்ணிடு, அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்ல, ஆண்டி இதுக்கு முன்னாடி வேணா நான் அவரை காதலிக்காமல் இருக்கலாம், ஆனால் இப்போ உண்மையாகவே ரொம்ப காதலிக்கிறேன், 2 பேரும் உண்மையாகவே உயிருக்கு உயிராக காதலிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏமா அவனை காதலிச்சு என்ன பண்ணுறது, அவனால் நடக்க முடியுது ஓகே, ஆனால் முக்கியமானதெல்லாம் வேலை செய்தான்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் வேலை செய்யாது, அவனை கட்டிக்கிட்டு நீ கஷ்டதான் பட போகிற, ஒழுங்காக அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல, அவருக்கு அது வேலை செய்யாதுன்னு எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது, அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்க, இவ சிரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஹீரோக்கு வெக்கமாயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நானும் அவரை ஒன்றா இருந்துட்டோம், எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா வெக்கப்பட்டு சிரிக்க, அம்மா போது நிப்பாட்டுங்க, அவன் பொண்டாட்டின்றதை மறந்து போயிட்டீங்களா, அவகிட்ட கண்ட மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் புருஷனை டைவர்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு இவங்க 2 பேரும் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் அவங்க அம்மா பார்த்துட்டு இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த சைடு ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கா. இப்போ இப்படி குளிச்சுட்டு அங்கே இங்கன்னு டச் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா என்ன பார்த்தீங்கன்னா, டே இன்னைக்கு உனக்கு லீவு, வீட்டுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்து கதவை தட்ட இவ குளிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. என்ன இந்த இடத்துல, இன்னைக்கு ஓவர் டைம் பார்த்துட்டு வரேன் தானே சொன்னீங்கன்னு சொல்ல, நீ எங்கே பார்க்க விட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஹீரோ அவ கூட நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கல்யாண ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலான்னு கடைக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யாரோ வந்து இவ்வளோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அவள் வீட்டில் வேலை பார்த்தா வேலைக்காரி தான். இப்போ அந்த வேலைக்காரி இவ்வளோ கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு, என்னடி ஓவராக பார்க்குற, என் கையை உடச்சதும் உன் புருஷன் தான், உன்னை தூக்கி ரூமுக்குள்ளே போட்டேன்னு என் கையை உடச்சிட்டான், அதுக்கு கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை தூக்கி ரூமுக்குள்ளே போட்டதுக்கே புருஷன் உன் கையை உடச்சிட்டாரு, என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் சும்மா விடுவார்னு நினைக்கிறீங்களா, ஒழுங்காக என்னை விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தானே ஒன்று கூட்டு வந்தோம், அவ்வளோ ஈஸியெல்லாம் விட முடியாதுன்னு இவளுங்க 2 பேரும் இவ்வளோ ஏதோ பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கட்டி வச்ச கையை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேய்ச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட கைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இன்னும் என் கைக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு, மீட்டிங்கை உடனே கேன்சல் பண்ணுறான்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ண ஃபோன் போக மாட்டேங்குது. என் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்றதை உடனே கண்டுபிடின்னு ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த பைத்தியத்துக்கிட்டேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம், கண்டிப்பாக அவன் புருஷனால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது, இன்னைக்கு நீ சாக போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. சார் சர்வேலன்ஸ் கூட செக் பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்க, மேடம் எங்கே போயிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியல, மேடம்க்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு அவளோட கையில் அவள் எந்த இடத்துல இருக்குன்னு எழுது. இந்த சைடு ஹீரோக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. டே டக்குன்னு ஒரு பென் எடு அப்படின்னு சொல்லி அவள் எழுதுகிற மாதிரி இவன் கோடு போட்டு காட்ட அவள் இருக்க இடத்த ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இப்போ இவளுங்களை பார்த்தீங்கன்னா உன்னை எங்கேயே கொண்டு போட்டால் தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போன்னு ஹீரோனை சுற்றி பெட்ரோலை ஊற்றி அவளை கொளுத்தலான்னு வந்துட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை கண்டுபிடிச்சி காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோவோட ஆளுங்க அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் நடுவில் இந்த தொடுதல் இருக்கேன், அது நான் ஏதோ சாபமாக தான் நினச்சேன், ஆனால் அது வரன்றதை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அது இருந்ததுனால தான் என்னால் உன்னை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு இவங்க 2 பேரும் பாசத்தோட பேசிகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. டே என்னால் மூச்சு விடவில்லை விடுறான்னு இவ கத்திட்டு இருக்க. ஹீரோ அதை கண்டுக்காம கிஸ் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா லூசு நான் சொன்னது கேட்கலையா, என்னால் மூச்சு விடவில்லைன்னு சொன்னேன், தள்ளிப்போடா நான் வீட்டுக்கு போகிறேன்னு அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இப்போ அப்படியே 10 மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்க. ஹீரோ பக்கத்தில் இருக்கான். என்னங்க எனக்கு டெலிவரி நினச்சா பயமாக இருக்குது, வயிறு வலிக்கும், என்னால் தாங்க முடியுமான்னு தெரில, ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்தி டெலிவரி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் நல்லா இருக்கா, ஆனால் ஹீரோக்கு தான் கை கால்லாம் ஆடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. என்னங்க எனக்கு எந்த பெயினும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் என்னால் வலி தாங்க முடியலன்னு ஹீரோ கத்திட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த வலி எல்லாம் இவனுக்கு வந்துடுது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா என்னங்க கவலைப்படாதீங்க நான் தான் கூட இருக்கேன்ல, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குழந்தைய பேத்துக்கலான்னு ஒரு வழியாக 2 பேரும் குழந்தைய பேத்து முடிச்சிடுறாங்க. இப்போ அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ குழந்தை கூட ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஐஸ் பேக்லாம் வச்சுட்டு இருக்கான், வலி தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ இப்படி உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நம்ம குழந்தை தனியாக இருக்கு,
குழந்தை கூட விளையாட தம்பி தங்கச்சி இருந்தால் தானே நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம குழந்தைக்கு ஒரு ஃபுட்பால் டீம் உருவாக்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அடுத்த குழந்தைய பற்றி சீக்கிரமே யோசிக்கணும்னு சொல்ல, அடியே இன்னொரு தடவை என் கிட்ட வந்தேன்னா நான் மனசுல இருக்க மாட்டேன். என் கிட்ட வர்றதை பற்றி யோசிச்சு பார்க்காத ஒரு புள்ள போதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு அடுத்த குழந்தை உடனே வேணும்னு சொல்லி இவன் ஹீரோ தரத்த ஹீரோ ஓட ஆரம்பிச்சிடறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்க, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேரும் பொறுமையாக டைம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி குடும்பமாக சந்தோஷமாக வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.